அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த டி. குமாரபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இயங்கி வரும் அரசு மாதிரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தமிழாசிரியர் போக்சோவில் பிடிபட்டுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாமரை கண்ணன். வணக்கம் தாமரை கண்ணன், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி வணக்கம். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த டி. குமாரபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அரசு மாதிரி பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இப்பள்ளியில் கடலூர் பண்டிப்பாளையம் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த நல்லாசிரியர் விருது பெற்ற ஞானப்பழனி சுமார் ஒரு 56 வயதான இவர் 10ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஞானப்பழனி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக கடந்த 14ஆம் தேதி மாணவிகள் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் கடலூர் குழந்தைகள் நல அமைப்புக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அரசு மாதிரி பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவி கொடுத்த புகாரின் பேரில் நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தெரிய வந்ததை அடுத்து ஆசிரியர் ஞானப்பழனி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகளிடம் வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆளும் திமுக ஆட்சியில் முதல்வர் துறை சார்ந்த அமைச்சர்கள் தினந்தோறும் அறிக்கை மட்டும் விடும் நிலையில் பாலியல் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்தமாக உள்ளது. என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. ஆனால் மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி தாமரை கண்ணன். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த டி. குமாரபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இயங்கி வரும் அரசு மாதிரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தமிழாசிரியர் போக்சோவில் பிடிபட்டுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.